இந்த கந்த சஷ்டி கவசம் விரதம் இருக்கும் பொழுது நீங்கள் வேல்மாறல் படிங்க, கந்த சஷ்டி கவசத்தை படிங்க, அந்த புக்கு பார்த்து படிங்க. அப்படி இல்லைன்னா செல்ஃபோன்லேயோ டிவிலேயோ போட்டாங்கன்னா 6 மணிக்கு போடுவாங்க பாருங்கள். அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கிறப்போ கூடவே நீங்களும் சேர்ந்து அந்த முருகனுக்கு பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த துதி உங்களுக்கு தெரியுமோ, அது எதுவுமே தெரியலனா ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி அப்படி சொல்லுங்கள். 3 தடவையோ 5 தடவையோ, அது உங்களுக்கு எத்தனை தடவையோ எத்தனை தடவை சொல்லுங்கள். நான் வேல்மாறல் சொல்லுவேங்க. அது ஒரு 2 3 மாதிரி சொல்லுவேன். எப்படின்னா, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லைங்கிறத சொல்வேன். அடுத்தது வேல்மாறல் துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்கடர் நினைக்கின் அவர் குலத்தின் முதல் அறக்கலைகளும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலையான் விருந்தன் எந்தன் உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. வேல்மாறல் சொல்வேன். அடுத்தது உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியே விதியே குருவே வருவாய் அருள்வாய் குகனே சண்முகனே சரணமப்பா சரணம்னு சொல்வேன். அந்த ஒரு துதி இந்த அடிக்கடி என் வாயில் வர்றது இந்த ஒரு துதி படிப்பேன் நான். இது எனக்கு எப்படின்னா, நான் எடுத்த உடனே இது இப்படி கடகடன் படிக்கலை. இது செல்ஃபோனில் ஒரு தடவைக்கு 5 6 தடவை ரிப்பீட் பண்ணி 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 அப்புறம் அப்படியே கடகடன்னு எனக்கு படிக்கிற அளவுக்கு வந்தது. யாருக்கும் எடுத்த உடனே எந்த ஒரு துதியுமே சரளமாக வராது. நம்ம அது மேலே ஈடுபாட்டோட முருகன் மேலே ஒரு பயபக்தியோடு நம்ம படித்தோம்னா அது நம்ம மனசில் பதிவாகும். என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அவங்களும் இந்த துதியெல்லாம் பாடுவாங்க. எனக்கு அவங்க பாடுறப்போ மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால நீங்களும் இந்த துதியை பாடுங்க. சப்போஸ் வேலைக்கு போகிறவங்க நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முருகா அப்படின்னு எது எடுத்தாலும் முருகா முருகா முருகான்னு மட்டும் சொல்லுங்கள். எங்கள் அப்பன் தண்டாயுதபாணி தண்டாயுதபாணி நிற்பார், ஐக்கியமாக நிற்பார். நீங்கள் இந்த ஒரு சஷ்டி விரதத்தை மிஸ் பண்ணாதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. போன வருஷமோ நான் சஷ்டி விரதம் இருக்கல. நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை ஒரு வேளை விரதம். செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அந்த செவ்வாய்க்கிழமை நான்வெஜ்ஜோ எதுவுமே சாப்பிட மாட்டேன், எதுவும் தொட மாட்டேன். அந்த ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் எங்கள் அப்பா தண்டாயுதபாணிக்கு வாரம் இருப்பேன். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் கந்த சஷ்டி கவசம் நீங்கள் விரதம் இருங்கன்னு. என் வீட்டுக்காரோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. நான் முருகர் ஃபோட்டோ வாங்கி இதே கந்த சஷ்டி கவசத்தன்னைக்கு தீபாவளிக்கு இருமிச்சு நானே என் கையால் பொட்டிட்டு பூவிட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருங்க, உங்களால் முடிஞ்சால் நைட்டு சாப்பிடுங்க, விரதம் இருங்கன்னு சொன்னேன். அதே பிடிக்கி செஞ்சாங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்க, முருகனை வச்சு சொல்கிறேன், அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துருச்சு.